நமஸ்காரம். 2025 மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கும் ராசி கும்பராசி. கும்பராசிக்கு 7.5 சனி நடப்பில் போயிட்டு இருந்தால் கூட முதல் 5 வருடம் அது மிக முக்கியமாக ஜென்ம சனி முடிகிற காலகட்டம். எப்பவுமே சனி பகவான் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போகும்போது 5 வருடங்கள் ஏற்பட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் அதை ஏற்படுத்தி தருவாருங்கிறது சாத்தியமான விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மசனி முடிஞ்சு உங்களுக்கு பாத சனியை ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தடைகள்லாம் நிவர்த்தியாகும். நாங்கள் என்ன தான் திருமணம் வீடு கட்டுறது இதையெல்லாம் சொன்னால் கூட ஆனால் கோச்சார பிரகாரம் இதெல்லாமே சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் சுயஜாதமும் அதுக்கு வழிவிடணும். கண்டிப்பாக திருமணத்திற்கான தசாபுத்திகளோ நடப்பு தசாபுத்திகள் இருக்கணும். அப்படின்னா சுக்கிரன் தசாபுத்திகள் நடப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணத்திற்கான காலகட்டமாக ஒரே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ராசஸ் வீடு கட்டுறது, திருமணம், வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி முக்கிய ப்ராசஸில் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகமும் பேசணும். அந்த வகையில் பார்க்கும்போது யாருக்காச்சும் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்புகள் அமையும். அதுக்கான தசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதே சமயம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், மிக முக்கியமாக பணம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்தி ஏறக்கூடிய வாய்ப்பாக இந்த பெயர்ச்சி ஏற்படலாம். ஏன்னா இப்போது உங்களுக்கு பாத சனியாக தான் வரப்போகிறார். அதே சமயம் இதனால் வரைக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். தலை நரம்பாக இருக்கலாம், கண் பகுதியாக இருக்கலாம், இதிலெல்லாம் தலை சார்ந்த பிரச்சனை இருந்துக்கலாம். இனிமேல் அதிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பாத சனி உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு நம்ம சொல்லலாம். வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக கடன் கிடைக்காம இருந்தவங்களுக்கு கடன் கிடைக்கிறது, ஏற்கனவே கடன் இருந்தவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி பயிற்சினே சொல்லலாம். அப்போ நம்ம எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும். ஏன்னா இது வாக்குஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக போகிறதுனால உங்களை அணுகாமல் நீங்களே தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் பேச்சை விடுறதை நீங்கள் தவிர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் முக்கியம். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ பேச்சில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தாவே போதும் கும்பராசிக்கு. மற்றபடி அனைத்து சாதகமான பலன்களையுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பரிகாரம்னு பார்க்கும்போது சனிக்கிழமை 60லேருந்து 80 வயது முதியவர்களுக்கு இனிப்பு பொருட்களை தானமாக கொடுத்துட்டு வர்றது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு முன்னோட்ட வீடியோ தான். இந்த மாத இறுதியில் இன்ஸ்டாகிராமில் லைவில் அனைத்து ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் விரிவாக தரப்படும்.